Hey, hi guys, இன்னைக்கு வந்து டேட் பார்த்தீங்கன்னா 23rd அண்ட் டைம் வந்து ஒரு 12:30 மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எங்கே போயிட்டுருக்கோன்னா விடாத அண்ட் இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஹெல்மெட் வாங்க தான் போயிட்டுருக்கோம். நான் வந்து ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். மதுரவாயில் கிட்டே இருக்கேன் கரெக்டாக. ஸோ பிரிட்ஜ் ஏறி அப்படியே யூட்டன் போட்டு நம்ம ஸ்கைவாக் வரைக்கும் போனோம். அதுக்கப்புறமா வந்து ஸ்கைவாக் ஒட்டி ரைட் எடுக்க சொல்லிச்சு மேப்பில். எனக்கு வந்து எப்படி ரூட் தெரியும்னா, இங்கே வந்து செம்மொழி பூங்கா நம்ம வடபழனி சைடாக போயிட்டு அந்த லெஃப்ட் எடுத்து தான் போவோம் எப்பயுமே. பட் ஆனால் அந்த ரோட்டில் போகிறதுக்கே வந்து கடுப்பாக இருக்குது. ஃபுல்லாக வந்து மெட்ரோ ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால அதனால் இப்படி போயிடலான்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டேன். அந்த என்ன ஹெல்மெட் வாங்க போகிறோன்னா வீகா தான் வாங்க போகிறேன். பட்ஜெட் வந்து கம்மி, ஸோ 2000 தான். ஸோ அதனால் வீகாவே வாங்கலான்னு ஃபுல் பிளாக் தான் வாங்குறதா பிளானு. பட் அதுலேயும் வந்து ஏஜிவி போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி வரும்ல, ஸோ அது இருந்ததுன்னா சப்போஸ் அந்த மாதிரி வாங்கலான்னு. அப்படி இல்லைனா ப்ளைனே வாங்கிட்டு தனியாக ஸ்டிக்கர் வந்து 250 நினைக்கிறேன், அந்த மாதிரி வந்து ஒட்டிடலான்னு சொல்லிட்டு சொன்னான் விஷால் என் தம்பி. பார்ப்போம் எந்த கடைக்குன்னா அந்த 1000 லைட்ஸ் ரோட்டில் இருக்கும்ல லைனாக ஒரு 6 கடை. ஸோ அங்கே தான் வந்து எல்லா கடையிலையும் கேட்கலான்னு சொல்லிட்டு பிளானு. நல்ல வேலை வெயில் இல்லை, கிளைமேட் வந்து செம்மையாக இருக்குது. ஒரு மாதிரி சூரியன் இல்லாமல் வானம் மூடிட்டு, அதனால தான் மத்தியானமே கிளம்பணும். இன்னும் வந்து காலையில் கிளம்பியிருப்போம். ப்ளஸ் அவனுக்கும் வந்து எக்ஸாம், ஸோ அவன் எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து ஃபோட்டோ எடுத்து அமிச்சான். இப்போ அப்படியே கிளம்பிட்டோம். எல்லா இடத்துலையும் சரியான டிராஃபிக் கைஸ், வெறுப்பாகுது போட்டுறதுக்கே. ஏதோ மீட்டிங் நடக்குது போல்டா, அங்கங்கே போலீஸு. என்ன டிராஃபிக் பாரு டே, எப்படா போகிறது இதில்? அந்த ரூட்டுக்கு டிராஃபிக்காக இருக்கும் தான் எப்படி வந்தேன், இது அதை விட மோசமாக இருக்கே. நாளைக்கு தான் போய் சேருவான் போல். சே அண்ட் கைஸ், நம்ம எம்டியோட மைலேஜ் டெஸ்ட் வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் ஆல்ரெடி. இன்கேஸ் வந்து யாரும் செக் பண்ணலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் டாப் ஸ்பீட் வீடியோலாம் வந்து கேட்டுட்ருக்கீங்க, ஸோ ஒன்று வந்து நான் போடுறேன். NS200 எம்டியும் கம்பேரிசனாக கேட்டிருந்தீங்க, ஸோ அதுவும் வந்து அடுத்து போடணும். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது, லைனாக ஒன்று போட வேண்டியது தான். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் அப்படியே வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அது வந்து சாதா ஒரு பட்டன் தான், பட் ஆனால் லைக் பண்ண தான் நம்ம சேனலில் வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம். ஸோ மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. இந்த டிராஃபிக்கில் நான் எப்படி போக போகிறேன்னு தெரில. நான் வந்து இந்த டிராஃபிக்லாம் தாண்டி கொஞ்சம் கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ், வண்டி வந்து கரெக்டாக 1000 கிலோமீட்டர் வந்து ஓட போகுது. கரெக்டாக 999 நிற்குது. 1000 ஆக போகுது. அம்மா ரோடு ஃபுல்லாக வந்து போலீஸ் தான் நிற்கிறாங்க. ஏதோ மீட்டிங்கா இல்லை என்னன்னு தெரில. நானே வந்து அங்கே லெஃப்ட் எடுத்துகிட்டு அப்படியே சந்தை வழியாக போயிட்டு எம்ஜிஆர் காலேஜ் வழியாக தான் வந்து வெளியே வந்தேன். 1000 கிலோமீட்டர் ஆயிடுச்சு கரெக்டாக. ஐயோ இப்போ தான் இங்கேயே வந்துருக்கோமா. வெயில் வந்து லைட்டாக அடிக்க ஆரம்பிக்குது. ரோஹிணி வந்திருக்கோம் இப்போ தான். இன்னும் நம்ம ஸ்கைவாக் போயிட்டு அங்கே ரைட் எடுத்துகிட்டு தப்பு பண்ணிட்டாங்க. இந்த ரூட்லேயே வந்துருக்கக்கூடாது போல். ஒரு ரோடு மோசமாக இருக்கும்னு நினச்சி இந்த சைடு வந்துட்டேன். பட் ஆனால் அங்கே பஸ்ஸெலாம் அளவு இல்லைல்ல, அதனால் டிராஃபிக் இருக்காது. பட் ஆனால் இங்கே டிராஃபிக், பிரிட்ஜு மேலே ஃபுல்லாக டிராஃபிக் தான். அந்த சைடே போயிருக்கலாம் போல். பரவாயில்ல, அப்படி ஹெல்மெட் வாங்கிட்டு வரும்போது அந்த சைடு வந்துக்கலாம். ஐயோ வண்டி ஓட்டுறானுங்க பாரு ரோட்டில், கேவலமாக ஓட்டுறானுங்க. சைடு மிரர்ஸை பார்க்குறாங்களா இல்லையான்னு கூட தெரில. அப்படியே லெஃப்ட் எடுக்கிறானுங்க கண்ணை மூடின்னு. ஸ்பீடாக ஓட்டவே மனசு வர மாட்டேங்குது. எவனோ வந்து பொறுமையாகவே போடான்றான். இன்னும் கொஞ்சம் நாள் இல்லைனா கொஞ்சம் பறக்க விடலாம் வண்டியை. பட் ஹேண்ட்லிங் செம்மையாக இருக்குது கைஸ் வண்டியில். நான் பாட்டுன்னு அப்படியே வளைச்சி போயிட்டுருக்கேன், பொம்மை வண்டி ஓட்டுற மாதிரி.
சரி ஓகே கைஸ், நான் வந்து இதோட ஸ்ட்ரைட்டாக கடைக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். என்ன ஹெல்மெட் காமிக்கிறேன் எல்லாமே அப்படியே. வந்து ஜோதின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் வந்து இப்போ ஹெல்மெட் பார்த்துட்ருக்கோம். இது ஒரு கிலோ ஸ்டட்ஸில் பிளாக்கு. ஸோ இதே மாடலில் தான் வீகாவில் பார்க்கணும். நம்ம அந்த ஸ்டிக்கர் இருக்கா மாதிரி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக தான் வாங்கிட்டு நம்ம ஸ்டிக்கர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி கேள்றோம். வீகா பிளாக் போல்ட். வீகா பிளாக் போல்ட். என்ன கலர்? பிளாக் ஃபுல் பிளாக்ல. இது வந்து இது கிளாஸ் இதில் இருக்குது. அங்கே மேட் இருக்கா? நார்மலைஸ் தானே? வேறையா? நல்லா தான் இருக்கும் அது. அதில் நார்மலைசர் வராது. இது சரி, இந்த ஷேடில் தான் வருமா? நல்லா தான் இருக்குது. இந்த கலரே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கடையில் வந்து சைஸ் இல்லை போல. ஸோ அதனால் வேறு கடைக்கு வந்திருக்கோம். ஸோ ரெயின்போன்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்திருக்கோம். நான் வந்து ஹெல்மெட் இங்கே தான் வாங்கினேன். நான் கூட வைசர் மாற்றலாமான்னு யோசிக்கிறேன். டிண்டடு ஒரு வைசர் வந்து 800ன்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம். இந்த கடையில் வந்து எஸ் சைஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். அதே பிளாக் ஷைனிங்லேயே இருந்தால் இங்கே வாங்க வேண்டியதான். பார்ப்போம். ஸோ இந்த கடையில் வந்து எஸ் சைஸ் இருக்குன்னாங்க. ஸோ சப்போஸ் எஸ் இருந்தால் இங்கேயே வாங்க வேண்டியதான். பக்கத்து கடையில் வந்து 1650 என்னமோ சொன்னாங்க. சப்போஸ் இங்கே விட அங்கே வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கேயே போயிட்டு வாங்க வேண்டியதான். ப்ளஸ் அதே வந்து இதில் வந்து ஒரு சில்வர் கலரில் வைசர் இருக்குது. ஸோ அது வந்து வேணாம், போட்டால் பிளாக் போடலாம், அப்படின்னா ப்ளைனாக போடலான்றான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்க வேண்டியதான். கரெக்டாக தான். மொபைல் ஹோல்டர்லாம் எவ்வளோ? மொபைல் ஹோல்டர் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 395 தான் ஆரம்பிக்கும். கோபோலாம் கோபோவில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜரோட எடுத்திங்கன்னா 1890 வரும். சார்ஜர் எடுத்திங்கன்னா 1290 வரும். ஓகே ப்ரோ, கொஞ்சம் மாட்டி கொடுத்துருங்க. ஒரு பிளாக் எப்படி ரொம்ப பிளாக். ஸோ இந்த ஹெல்மெட் தான் வாங்க போகிறோம். ப்ளஸ் அதேமாதிரி வைசர் வந்து அதில் ஒரு மாதிரி சில்வர் ஷேடில் இருந்தது. ஸோ அதை கழட்டிட்டு பிளாக் போட்டாச்சு. ஹெல்மெட் வந்து 1529 ப்ளஸ் இது வந்து ஒரு 215 நினைக்கிறேன் வைசர். இந்த ஹெல்மெட் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ பேக் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். நான் போகும்போது வண்டி கண்டினியூ பண்ணுறேன். இந்த கடை சொன்னல ஃபஸ்ட்டு ஜோதின்னு சொல்லிட்டு இங்கே வாங்கலான்னு பார்த்தா அவனுங்க ஓவராக பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த கடையில் பார்த்தோம். அதுக்கப்புறமா இதுக்கு பக்கத்து கடையில் கேட்டதுக்கப்புறமா தான் சொன்னாங்க. நான் வாங்கின கடையிலே வந்து வாங்கிட்டேன். ஸோ 5529 வந்து ஹெல்மெட் ரேட்டு. ப்ளஸ் அந்த பிளாக் வைஸர் 215. அதுக்கப்புறமா அந்த கேப் வரும்ல, ஹெல்மெட் போடுவாங்களே, ஸோ அது வந்து 2 வாங்கினோம். மொத்தமாக 1800 ஆச்சு. ஹெல்மெட் வந்து செம்மையாக இருக்குது லுக்கு பார்க்க. பட்ஜெட் இன்னும் அதிகமாக இருந்தால் வேறு ஏதாச்சும் வாங்கிக்கலாம், ஆக்ஸர் அந்த மாதிரி. பரவாயில்ல, அவனுக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதே வாங்கிட்டான். இதுக்கப்புறம் இந்த ஹெல்மெட் வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் போடலாம். லுக்கே வந்து செம்மையாக இருக்கும். இன்னும் நம்ம ஏஜிவி ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டோன்னு வைங்க, அல்டிமேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதான் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். எப்படியும் ஸ்டிக்கர் ஒட்டுறது ஒரு தனி வீடியோவாக போடுவேன் சப்போஸ் பண்ணால். இப்போ பண்ணுவோமா இல்லை லேட்டாகுமான்னு சொல்லிட்டு தெரில. நான் வந்து இங்கேயே இருக்கும்னு நினச்சேன், அந்த மாதிரியே பண்ணி விற்பாங்க அப்படின்னு. நான் வரும்போது எல்லா கடையிலுமே பார்த்தோம் போயிட்டு. பட் ஆனால் அவங்க தனியாக ஸ்டிக்கர் ஷாப்பில் தான் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ நம்ம வீட்டாண்டியே பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஹெல்மெட் வந்து வாங்கியாச்சு. யூட்டன் போட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். யூட்டன் இருக்கானோன்னு தெரியலையே. இருக்கு அந்த வீட்டாண்டியே வந்து நிறைய கடை இருக்குது. பட் ஆனால் ரேட்டும் கம்மி பண்ண மாட்டாங்க. நம்ம நிறைய கடையை வந்து ஏறி இறங்கி பார்த்து வாங்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ லாங் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து வாங்கிட்டு போவோம் எப்பயுமே. நான்லாம் ஹெல்மெட் வாங்கும்போது எல்லா கடையுமே தேடினேன் கைஸ். இங்கே அங்கே இருக்கிற லைனாக இருக்கிற கடைங்க ஒரு கடை விடல. நான் வேறு கடை வந்து வேறு ஹெல்மெட் பிளான் பண்ணிட்டு வந்தேன். பட் ஆனால் வாங்கி போனது வேறு ஹெல்மெட்டு. பட் இவன் வந்து முன்னாடியே பார்த்து வச்சான் ரொம்ப நாளாக வண்டி வாங்கினதுலேருந்து. ஸோ அதனால் பக்காவாக வாங்கிட்டான். பட் பட்ஜெட்டும் கம்மின்றதுனால 2000குள்ளே முடிக்கணும்னு. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்.
சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படியும் வந்து அடுத்த வீடியோ இந்த ஹெல்மெட்டை ஏஜி ஹெல்மெட்டாக மாத்திரதா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா நம்ம யூடியூப் ஃபஸ்ட் ரெவன்யூ அதுவாக இருக்கும். பார்ப்போம். எப்படியும் ட்ரான்சாக்ஷன் ஆகிடுச்சு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லேருந்து. ஸோ இன்னும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரது மட்டும்தான் பாக்கி. வந்தால் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.